நான் ஈரோடு மாநகராட்சியினுடைய 40வது வார்டு கவுன்சிலராக இருக்குங்க. தெருக்களுக்கு வீதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நல்லா செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் வீதியில் இருக்கிற நாய்களை பிடிக்க இன்றைக்கி வரை நம்மளால் முடியலைங்க. பார்த்திங்கன்னா ஈரோடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு இந்தியா பூரா நாய்கள், ஏகப்பட்ட நாய்கள் இருக்குங்க. தெருவா போகிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வைக்குதுங்க. இதனால் ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படுது. பார்க்க போனீங்கன்னா இந்த நாய்களெல்லாம் பிடிச்சி கொள்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. உயிரினது மனித குலத்தையே அழிக்கும் போது அந்த நாயை கொள்றதுல தப்பே கிடையாதுங்க. பார்க்க போனீங்கன்னா கோழி, ஆடு, ஏன் மாட்டை கூட இறைச்சிக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ கொல்லும்போது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். மனித குலத்தை அழிக்கிற ஒரு தெரு நாய்க்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள். அதனால் தெரு நாய்க்களை உடனே கொல்றதுக்கு வேண்டிய சட்டத்தை உடனே அமுல்படுத்தி இந்தியாவில் இருக்கிற அத்தனை நாய்களையும் ஒழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகில் நிகழும் ராபிஸ் இறப்புகளில் 85% தெற்கு ஆசியாவில் தான் நிகழ்கின்றன. இதில் முதன்மை வகிப்பது நம் இந்தியாதான். வருடத்திற்கு 35,000 பேர் வெறிநோயால் மரணம் அடைகிறார்கள். இதில் 85% பேர் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள். இதில் 60% பேர் ஏழை குழந்தைகள். இதற்கு காரணம் அதிகமாய் போன தெருநாய்களின் எண்ணிக்கை, கவனிப்பாரற்ற தெருநாய்களின் அட்டகாசம், ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களின் கொடூரம். இந்தியாவில் மட்டும் 200 லட்சம் தெருநாய்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. 35 லட்சம் பேர் நாய்க்கடிக்காக சிகிச்சை பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் வருடத்திற்கு 4000 வெறிநாய்க்கடி மரணங்கள் நிகழ்கின்றன. இதில் நாய்களை மட்டும் குறை சொல்வது மடமை குணம். தெருநாய்களை ஒழிக்க முயற்சி செய்யாததே இதற்கு காரணம். என் பேர் சண்முகங்க. நான் டிரான்ஸ்போர்ட் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். என்னங்க, எங்கள் ஈரோட்டில் நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. நைட்லலாம் நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரும்போது தெருவில் இருக்கிற நாய்களை ஒரு நாய் இருந்தால் பரவாயில்லைங்க, அது 100க்கும் மேற்பட்ட நாய்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்குது. அது வெறி நாய்கள் போல் இருக்குதுங்க. எல்லாமே தனியாக நடந்து வர்றவங்கள யாரையும் விடுறதில்லை. இந்த நாய்க்கு தொல்லை இருந்து விடுதலை ஆகணும்னா கவர்மெண்ட் பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இது மிருகவதை தடுப்பு சட்டம்னு ஒன்றும் கிடையாது. இது மனிதர்கள் கடிக்கும்போது தொப்புளை சுற்றி 16 ஊசி போட வேண்டியது இல்லை, இது 32 ஊசி போட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் நீங்கள் உடனடியாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். காந்தியின் தேசம் என சொல்லிக் கொள்ளும் இந்த இந்தியாவில் காந்தியே இந்த கொடுமைக்கு விடை சொல்லி இருக்கிறார். அது என்ன தெரியுமா? மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் தெரு நாய்களை கொல்லுங்கள். உரிமையாளர் இல்லாமல் சுற்றித் திரியும் நாய்கள் சமுதாயத்திற்கு ஆபத்தானவை. அவை உயிர் வாழ்வது கொடுமையான தீமை. ஒரு மனிதன் பல மக்களை கொன்றொழிக்கும் செயலில் ஈடுபட்டால் அவனை கொல்வது கூட நம் தவிர்க்க முடியாத கடமைகளில் ஒன்றாகி விடுகிறது. அகிம்சையை போதித்த நம் அண்ணல் காந்தியடிகளே கூறியிருக்கிறார், தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று. நாய்கள் கடிப்பதால் ஒருவருக்கு மரணம் ஏற்படக்கூடிய அபாயமே இருக்கிறது. இன்று பல மக்கள் நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் சூழலை நாம் அனைவரும் அறிவோம். இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 289 நாய்கள் போன்ற விலங்குகளை வளர்ப்பவர்கள் பாதுகாப்பாக மற்ற மனிதர்களுக்கு எந்தவித தொல்லையும் ஏற்படுத்தாமல் வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அவ்வாறு அல்லாமல் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமையானால், இறப்பை ஏற்படுத்துமையானால் அது தண்டனைக்குரிய குற்றமாக இந்திய தண்டனை சட்டம் அறிவித்துள்ளது. ஆகவே தெருநாய்களை கட்டுப்படுத்தி மக்களின் உயிர் காக்கும் உரிமையையும் உடலுக்கான உரிமையையும் பாதுகாக்க வேண்டும். மனிதர்களின் தீவிரவாதத்தை அழிக்க நினைக்கும் நாம் நாய்களின் தீவிரவாதத்தை ஒழிக்க முயல்வோமா? பிராணிகள் நல வாரியத்தின் முரண்பாடு கொள்கைகளை ஆய்வு செய்து முறையின்றி திரியும் தெருநாய்களை ஒழிக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நாய் என்பது ஒரு விலங்கினமே. ஆனால் உலகின் விலைமதிக்க முடியாத மனித உயிர்களை, எதிர்காலத்தின் நல்ல விஞ்ஞானிகளை, இந்தியாவை உலக அரங்கில் வல்லரசாக நிலைநிறுத்தப் போகும் இளம் தளிர்களை, எந்த பாவமும் அறியாத குழந்தைகளை எவ்வித காரணமும் இன்றி கடித்து குதறி அவர்களின் உயிரை குடிக்கும் தெருநாய்களின் செயலால் வீட்டிற்கு மட்டுமல்ல
நாட்டுக்கும் தானே இழப்பு. அதை ஏன் நம்மால் உணர முடியவில்லை? ஸ்கூலுக்கு நாங்கள் நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம். எந்த தெருவை பார்த்தாலும் நாய் கூட்டமாகவே இருக்குது. அடிக்கடி அது சண்டை போட்டுட்டு எங்களை மாதிரி மாணவங்களை வேற துரத்துது. தயவு செய்து எங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களெல்லாம் நாய்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ். Can we extract some of the history a little bit? Do you have any audio there? Oh yeah, this accept audio, yeah. Audio? Yeah. For accept. I think it has a built-in mic. Yeah, I think it has a built-in mic. Okay. Nanay, உயிரின் விலைதான் என்ன? மனிதனின் உயிரை விட தெருநாய்களின் உயிர் உயர்வானதா? நாட்டை காப்பது மனிதர்களா தெருநாய்களா? நாடு மனிதர்களின் வாழ்விடமா தெருநாய்களின் புகழிடமா? மனித உயிரை எடுக்கும் தெருநாய்களும் தீவிரவாதிகளே. எனவே தெருநாய்களை ஒழிப்போம், நாட்டு மக்களை காப்போம்.